நீ எங்க போறீங்க? ஆணி போடுங்க. ஆணியா புடுங்க வேணாம். வாங்கடா. அப்போ வளரி அது மாதிரி தூரமா இருந்து தாங்கிறதுக்கு இப்போ நிறைய பேர் வச்சிருந்தாங்க. பார்த்தா பனை மரத்தில் செய்யப்பட்ட அம்புகள் வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி பனை மரத்தில் இருந்தோ இல்ல அம்புகள் ஏந்தி எதிரிகள் ஓடப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி பயன்படுத்திருக்காங்க. இதுக்கு இடையில எதிரிகிட்ட மாட்டிட்டாங்க அப்படின் போது அப்படி கட்டி போட்டதுக்கு அப்புறம் அவங்க எப்படி நகர்ந்து வருவாங்க. அமைச்சிருவாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா கையில போர் காலத்துல கைகளை இழந்துட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். கால்களை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதுக்காக அஞ்ச மாட்டாங்க. போரிட்ட மரபு தமிழ் மரபு. அப்படி கை கால்களை கட்டி போட்டாங்க அப்படின்னாலும் மனைக்கட்டு திருவிழா விழுப்புரத்தில் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டிலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் வந்து பனை ஓலையில் வந்து வரைபடம் பனை ஓலையில் ஆர்ட் பண்ணுறோம். இது வந்து பனை ஓலையில் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. பனை ஓலையில் கல் எடுக்கிறது, பதனி செய்கிறது, இந்த மாதிரி பண்ணிட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக இப்போ வந்து பனை ஓலையில் வந்து ஒரு ஆளோட முகத்தை வரைஞ்சி பழகிட்டு இருக்கோம். வந்து நாங்கள் இந்தந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் புத்தர் இந்த மாதிரி வந்து ஃபோட்டோஸ்லாம் வரைஞ்சிட்டு இருக்கோம். இனிமேல் வந்து உங்களுக்கு தேவையான ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா அதையும் நாங்கள் பண்ணித்தரோம். வீர ஆஞ்சநேயர் அந்த ஆண்களை எல்லாமே நீங்க கவனிச்சீங்கன்னா ஆண் குழந்தைகள். அப்ப ரசிப்பு தன்மைக்கு வெளிப்பாடா இருக்கிறதான் ஆண் குழந்தை, வீரத்துக்கு வெளிப்பாடா இருக்கிறதா பெண். அப்புறம் காசு அப்புறம் தர்றேன்னு சரி, உடனே நான் என்ன பண்ணேன்? காசு